திமுக ஒரு தெலுங்கு திமுக அப்படி, எடப்பாடி ஒரு தமிழர், அவரை ஆதரிக்கணும். தெலுங்கர்களுக்கு மாற்று யார் அப்படின்ற கேள்விதான். சீமான் மாற்றி மாற்றி பேசுவார், அவர் தெலுங்கர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு. திமுக விழுந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ நாம் இந்தியா தமிழர்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு இன்னைக்கு நினச்சிங்கன்னா, இன்றைய கலாக்காயா இல்லை நாளைய பலாக்காயா அப்படின்றத நாம் உணரணும். அனைத்து தமிழின உறவுகளுக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள ஒரு முரண் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஒரு தெலுங்கு திமுக அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிறோம். எல்லா தமிழ் தேசியவாதியுமே திமுகவை வீழ்த்த வேண்டும், அது தெலுங்கு லாபிகளையும் தெலுங்குகளை மட்டுமே மையமாக வச்சு இயங்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வீழ்த்துவது தான் தமிழ் தேசியவாதிகளோட நோக்கம். ஏன்னா 2008 போருக்கு முக்கிய காரணமாக திமுக இருந்தது, அவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள். எனவே திமுகவை நாம் அகற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக அதிகாரத்தில் வேலை வணிகம் தொழிலில் ஆதிக்கம் செலுத்துவது இன்று நேற்றல்ல. 1965 விஜயநகர அரசு காலத்திலிருந்து, அதுக்கப்புறம் நாயக்கர் ஆட்சி, அப்புறம் பாளையப்பட்டு ஆட்சி, அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள், நீதி கட்சி, அப்புறம் திராவிட இயக்கம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், பேர் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த 650 ஆண்டுகளாக இந்த மண்ணை இந்த மக்களை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்றது இப்போ தான் தமிழர்கள் உணர்ந்திருக்கிறோம். எனவே உணர்ந்த பிறகு நாம் அது யார் அதிகமாக இருக்காங்கன்னா திமுக தான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா திமுகவில் இப்போ சேர்ந்திருக்கிற எல்லா பெரும் தலைவர்கள் பெரும் கட்சிகளில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களாக தான் இருக்காங்க. அப்போ அது தெலுங்கு கூட்டணி அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கிறோம். தெலுங்கர்களுக்கு மாற்று யார் அப்படின்ற கேள்வி தான் இப்போ இந்த தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளான ஒரு முரணாக நம்ம பார்க்குறோம். இந்த முரண் ஏற்படுது அப்படின்னா இங்கே 2 சாய்ஸ் நமக்கு ஏற்படுறதுனால தான் இந்த முரண். இப்போது எடப்பாடி ஒரு தமிழர், அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு தமிழ் தேசிய அமைப்பினர்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க. பெரும்பான்மையர்கள் நாம் தமிழரை ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி பெரும்பான்மையர் சொல்கிறாங்க. அப்போ ஏன் எடப்பாடியை ஆதரிக்கணும், ஏன் நாம் தமிழரை ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு விவாதத்தை இப்போ எழுப்பியிருக்காங்க. அந்த விவாதத்துக்கான ஒரு தன்னிலை விளக்கமாக தான் நான் இதை சொல்ல வேண்டியது. ஏன்னா தொடர்ந்து முகநூலில் மாற்றி நம்ம பதில் போடுவதனால அது மற்றவர்களுக்கு வெளியிலேருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு என்னடா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு தன்னிலை விளக்கம். எடப்பாடியை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க, எடப்பாடி ஒரு தமிழர், அவர் ஆதரிக்கணும் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு தெலுங்கு லாபி அடுத்த முறை ஜெயிச்சதுன்னா இன்னும் தமிழர்கள் மீதான ஒரு பெரிய ஒரு அழுத்தமும் ஒரு முடக்கமும் ஏற்படும், ஒரு தமிழ் தேசத்துக்கான ஒரு முடக்கம் ஏற்படும். அதனால் நாம் என்ன பண்ணணும்னா தமிழர் எடப்பாடியை ஆதரித்து தற்காலிகமாக நம்மை பாதுகாத்துக்கணும். அதனால் எடப்பாடியை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அதை பெரும்பான்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட சீமான் மாற்றி மாற்றி பேசுவார், அவர் தெலுங்குகளுக்கு சீட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிமுகவிலையும் தான் தெலுங்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெற்றி பெற அளவுக்கு அதிமுகவுக்கு எவ்வளோ வலுவு இருக்குதோ அதே அளவுக்கு அந்த தெலுங்கர்களும் வெற்றி பெறவோட வலுவோட அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர்றோம். அதனால் நாம் தமிழில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணில் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கணுன்ற அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் அதையும் புறக்கணிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் பெரும்பான்மையை நாம் ஒரு கோடி பேர் இருந்தாலும் நமக்காக ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட கிடைக்காத போது நாம் மட்டும் இந்த பிரதிநிதித்துவம்லாம் பார்த்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத என்னுடைய நோக்கம். அந்த விதத்தில் நாம் சீமானை இந்த இடத்துல நம்ம முரணாக பார்க்குறோம். இருப்பினும் வருகிற தேர்தலில் நாம் எடப்பாடியை வெற்றி பெற வைத்தால் அதனால் திமுக வீழ்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் இவர்கள் வீழ்த்தும் போது அவர்கள் தான் வரப்போகிறாங்கன்ற மாறியான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, தமிழ் தேசிய வளர்ச்சி அப்படின்றது நாம் தமிழரின் வாக்கு வங்கி வளர்ச்சியை பொறுத்து தான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய வளர்ச்சி அப்படி இருக்கிறதுன்றது தான் உண்மை. இப்போ நாம் இந்தியா தமிழர்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு இன்றைக்கி நினச்சிங்கன்னா, நீங்கள் அதிமுக ஜெயிக்க வைக்கிறதுனால பிஜேபி ஒன்றும் பயப்பட போகிறதில்ல, தெலுங்கர்களும் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா தெலுங்கர்களும் அதில் இருக்கிறாங்க, பிஜேபியும் அதில் இருக்கிறாங்க. அப்போ நாம் தமிழரின் வாக்கு வங்கி அதிகரிப்பு என்பது தான் தமிழ் தேசியத்தின் எழுச்சி, தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி. இந்தியா தமிழர்களை ஒரு அச்ச உணர்வோடு பார்க்க வைக்கும். அதனால் நமக்கான வேலைகளை என்ன செய்து அவர்கள் சரி கட்ட முடியுன்ற நிலைமைக்கு அவங்கள நகர்த்தத்துக்கான ஒரு வழியாக இருக்கும். அந்த விதத்தில் இன்றைய தீர்வாக எடப்பாடிக்கு நாம் வாக்களித்து வெற்றி பெற வைக்கிறது சிறந்ததா, அல்லது எதிர்கால தீர்வாக நாம் தமிழரை ஆதரித்து அவருடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க செய்வது முக்கியமாக என்பதை
இதுதான் சரி அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுதான் சரின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி என்பதை தாண்டி வாக்களிக்க போகிற தமிழ் தேசியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் உணர்வாளர்கள் உங்ககிட்டயே நான் இந்த விவாதத்தை ஒப்படைக்கிறேன். எது சரி, இன்றைய பலன், அதாவது தான் சொல்லியிருப்பேன், இன்றைய கலாக்காயா இல்லை நாளைய பலாக்காயா அப்படின்றத நாம் உணரணும். எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முடிவு செய்து ஒவ்வொருத்தரும் தேர்தலில் வாக்களிக்கணும். ஆனால் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை தமிழர்கள் உணர்ந்து நம்மவருக்கு வாக்களிப்போம், தமிழ்நாட்டில் தமிழை அதிகாரத்திலே நாம் வைப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். இது குறித்தான உங்களுடைய மேலதிக விவரங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம். அதற்கான பதில்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். நன்றி, வணக்கம்.